கண்டிப்பா உங்க கேங்ல காஃபினா வாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீ லவர் இருப்பாங்கல்ல. அவங்கட்ட இந்த கதைய சொல்லுங்க. 1970 ஜப்பான் வந்து ஒரு டீ லவ்விங் கண்ட்ரியா இருந்துச்சு. ஜப்பான்ல காஃபிய விக்கவே முடியல. நெஸ்லே கம்பெனிக்காரன் உள்ள வந்து என்னென்னமோ ட்ரை பண்ணான். நெறைய ஆட்ஸ் குடுக்குறான், டிஸ்கவுண்ட்ஸ் குடுக்குறான், நெறைய மார்க்கெட்டிங் பண்ணான். ஸ்டில் அவங்களாலயும் காஃபிய ஜப்பான்ல விக்கவே முடியல. ஸோ இதுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, சின்ன வயசுல நம்ம சாப்பிடுற ஃபுட் ஐட்டம்ஸ் கிட்ட வந்து நமக்கு ஒரு நேச்சுரலாவே ஒரு எமோஷனல் பாண்ட் வந்து கிரியேட் ஆகுமா. அந்த மாதிரி ஜப்பானுக்கும் காஃபிக்கும் எந்த ஒரு எமோஷனல் பாண்டுமே இல்ல. எந்த ஒரு சைல்ட்ஹுட் மெமரீஸுமே இல்ல அப்படிங்கிறது தான் இங்க ப்ராப்ளம். ஸோ அத நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நம்ம சீட்டோஸ், பார்லேஜி, குர்குரே இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? நம்மளுடைய சைல்ட்ஹுட் மெமரீஸ் தானே. ஸோ இத தான் இப்போ இவங்க கிரியேட் பண்ண போறாங்க. ஸோ ஜப்பானீஸ் குழந்தைங்க கிட்ட எப்படியாவது இந்த காஃபி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பழக்கப்படுத்தணுங்கிறதுக்காக காஃபி கேண்டி, காஃபி ஜெல்லி அப்படிங்கிற மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஜென்ரேஷன் ஜப்பானீஸ் குழந்தைங்க வளர்ந்து பெரிய ஆளாகும் போது அவங்களுக்கு காஃபி அப்படிங்கிற ஒரு நார்மலான விஷயமா மாறிடுச்சு. ஸோ கரெக்டா அந்த டைம்ல நெஸ்லே வந்து தன்னுடைய இன்ஸ்டன்ட் காஃபி வந்து ரிலீஸ் பண்ணும்போது அதோடைய சேல்ஸ் பிச்சுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதோட ரிசல்ட் இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமா காஃபி இம்போர்ட் பண்ற 4வது நாடா ஜப்பான் மாறி போயிடுச்சு.